திருச்சிற்றம்பலம். வேளமுகத்தனை வேலனை பெற்றவள் ஆளி முகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனுக்கோர்வங்கிருந்தவள் வாழே சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவணறி காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் செவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற்கடவுளாக முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிகின்ற விநாயகப் பெருமானை முதற்கண் பணிந்து கொண்டு அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளுடையதும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கவி விநாசித்தம்பி புலவரையா அவர்களுடையதும் பாதம் பணிந்து குருவருளையின் திருவருளையின் நிறைவாக வேண்டிக் கொண்டு ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்து ஆன்மீகம் அறிவோம் என்ற அற்புதமான இந்த நிகழ்வினூடாக தொடர்ந்து உங்களோடு நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். முருகப்பெருமானுடைய மூர்த்தங்களுடைய சிறப்புகளை பற்றி நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே முருகப்பெருமானுடைய முதலாவது திருமூர்த்தமாகிய ஓம் சக்திமான் மூர்த்தி என்ற அந்த மூர்த்தத்தினுடைய அம்சம், அதனுடைய சிறப்புகள், இவைகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டோம். இதற்கு அடுத்த நிலையிலே நாங்கள் சிந்திக்கக்கூடிய திருமூர்த்தம் ஓம் ஞான சக்திதர மூர்த்தியம் என்பதாகும். மந்திரங்களிலே ஓம் ஞான சக்திதர மூர்த்தியே நமக என்று கூறப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். முதலாவது மூர்த்தத்திலே இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய 3 சக்திகளோடும் முருகப்பெருமான் இணைந்திருக்கின்ற ஒரு அம்சத்தை நாங்கள் பார்த்து கொண்டோம். அதைவிட ஒரு தனித்துவமான ஒரு மூர்த்தமாக இந்த ஞான சக்தி தர மூர்த்தம் என்பது கருதப்படுகிறது. இதனுடைய சிறப்புகள் என்ன, தனித்துவம் என்ன என்பதை நாங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். முருகப்பெருமானுடைய திருக்கையிலே இருக்கின்ற வேலாயுதம் ஒரு தனித்துவமானது. அதை சக்தி வேல் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அம்பாள் ஆதிபராசக்தி முருகப்பெருமானுக்கு கொடுத்த மிகச்சிறந்த ஒரு ஆயுதமாக இந்த வேலாயுதம் கருதப்படுகிறது. எத்தனையோ வகையான ஆயுதங்கள் இருக்கிற போதும் இறைவன் வைத்திருக்கின்ற ஆயுதங்கள் நிறைய இருக்கின்றது எங்களுடைய சைவ சமயத்திலே. முருகப்பெருமானுடைய 12 கரங்களிலுமே 12 ஆயுதங்கள், வீரபத்திரருடைய 2000 கரங்களிலே எத்தனையோ ஆயுதங்கள். மிக அதிகமான ஆயுதங்களை கொண்ட சுவாமியாக எங்களுக்கு வீரபத்திர சுவாமியை கந்தபுராணத்திலே தக்ஷகாண்டத்திலே கூறப்படுகிறது. 1000 சிரசுகளை உடையவராக வீரபத்திரர் சொல்லப்படுகிறார். அதே நேரம் அவருக்கு 2000 கரங்கள் சொல்லப்படுகிறது. 3000 கண்கள், நெற்றிக்கண் 1000, வலக்கண் 1000, இடக்கண் 1000, 3000 கண்கள் வீரபத்திரருக்குரியது. ஆகவே இந்த சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தோன்றிய கடவுளர்கள் 2 பேர் விசேடமாக கூறப்படுகிறார்கள். ஒன்று முருகப்பெருமான், அடுத்தது வீரபத்திர சுவாமி. இவர்களை சிவகுமாரர்கள் என்றே சொல்லுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. எங்களுடைய சமயத்திலே ஆதி பரம்பொருளாக சிவனையும் சக்தியையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிவனாரில் இருந்து அந்தந்த காலத்திலே சில நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட தெய்வங்களாக சிவகுமார்கள் சொல்லப்படுகிறார்கள். அந்த வகையிலே விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், வீரபத்திரர், அதே போல பைரவர், ஐயனார் ஆகிய தெய்வங்கள் சிவகுமாரர்களாகவே கூறப்படுவார்கள். இந்த சிவகுமாரர்களிலே வீரபத்திரரும் முருகப்பெருமானும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர்களாக, அனல் பொறியிலே தோன்றியவர்களாக பெருமையோடு பார்க்கப்படுகிற தனித்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இந்த அற்புதமான வீரபத்திர சுவாமிக்கு 2000 கரங்கள், 2000 கரங்களிலும் எத்தனையோ விதமான அற்புதமான ஆயுதங்கள் இருப்பதை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே நிறைய ஆயுதங்கள் இருக்கிறது. அங்குசம் இருக்கிறது, சக்கராயுதம் இருக்கிறது, பாசுபாத்திரம் இருக்கிறது, நாகாஸ்திரம் இருக்கிறது, இப்படி எத்தனையோ எல்லாம் இருக்கிறது ஆயுதங்கள். இந்த சூலம், திரிசூலம்,
இந்த ஆயுதங்களிலே வேல் மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. அம்பாள் தன்னுடைய முழு சக்திகளையும் ஒன்று திரட்டி முருகப்பெருமானுக்கு வழங்கிய ஒரு சக்தி ஆயுதமாக சக்திவேல் கருதப்படுகிறது. இந்த வேலாயுதம் கூட பல்வேறு வகைகளிலே செய்வார்கள். கந்தசஷ்டி கவசத்திலே நீங்கள் பார்த்தா தெரியும், எத்தனையோ வேல்கள் கூறப்படுகிறது. ஆனால் எத்தனை வேல் வடிவங்களை சொன்னாலும் பொதுவாக முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலே இருக்கிற வேல் ஞான வடிவமாக கூறப்படுகின்ற ஒரு தனித்துவத்தை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே அது ஞான சக்திதர மூர்த்தமாக அந்த வேலாயுதத்தோடு முருகப்பெருமான் இருக்கின்ற மூர்த்தத்தினுடைய பெருமை எடுத்து கூறப்படுவதை நன்கு அவதானிக்கலாம். இதுதான் எங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த தனித்துவம் வாய்ந்த இந்த மூர்த்தம் என்ன? 3 சக்திகளோடும் இருந்த முருகப்பெருமான் வேலாயுதத்தோடு தனியே இருக்கிற மூர்த்தத்தை ஞானசக்திதர மூர்த்தம் என்று சொல்லுகிறோம். அங்கே சூரபத்மன், சிங்கமுகன், தாரகான் போன்றவர்கள் தவம் செய்து சிவபெருமானிடம் வரம் கேட்கிற போது அழியாத வரத்தை கேட்கிறார்கள். அந்த அழியாத வரத்தை கேட்கிற போது சிவபெருமான் சொல்லுவார், எது தோற்றம் இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. தோற்றம் உண்டேல் அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அப்படியாக இருந்தால் உங்களுக்கும் ஒரு முடிவு இருக்க வேண்டும். அழிவில்லாத வரமாக இருந்தாலும் ஒரு முடிவு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். நம்முடைய சக்தி உங்களை வதம் செய்யும் என்று சிவபெருமான் சொல்லுகிறார். இதனாலே தான் நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த சூராதி சூரர்கள் சக்தி வேலாயுதத்தால் வதம் செய்யப்படுகிற அந்த தனித்துவத்தை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த வேல் அப்படிப்பட்ட ஒன்று. அப்ப வேல் ஞானத்தினுடைய வடிவமாக கூறப்படுகிறது. முருகப்பெருமானிடம் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி ஆகிய 3 இருந்தாலும் சிறப்பாக இந்த வேலாயுதம் ஞான சக்தி. அப்ப அறிவு ஒன்றை குறிப்பதாக இருக்கிறது. இந்த ஞானசக்தி வேலை கும்பிடுகிற போது எங்களுடைய வாழ்விலே அறிவு பிரவாகமாகும், அறிஞர்களாக மாறலாம் என்று கூறுவார்கள். சிறப்பாக ஒரு விஷயம் சொல்லுவார்கள். இந்த யாழ்ப்பாண திருநாட்டிலே வேல் வழிபாடு அதிகம். நல்லூரிலே மூலஸ்தானத்திலே இருப்பது வேல், செல்வச்சன்னதியிலே இருப்பது வேல். இன்னும் பல ஆலயங்களிலே மூலஸ்தானத்திலே விக்கிரகத்தை விட வேல் வழிபாடுகள் கூட இருக்கிறது. இந்த வேல் வழிபாடு கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து இந்த யாழ்ப்பாண குடாநாட்டிலே தனித்துவமான வழிபாடாக நடந்திருக்கிறது. இந்தியாவிலே வரலாற்று ஆய்வின் போது, குறிப்பாக ஆதிச்சநல்லூரில் செய்யப்பட்ட ஆய்வுகளின் போது நிறைய தாலி காடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. தாலிகளிலே இறந்த முன்னோர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்கின்ற முறை வரலாற்றிலே முக்கியமானது. கல்லிருக்கின்ற இடங்களிலே கற்களை கொண்டு அடக்கம் செய்தார்கள். அது கல்லடக்க முறை. அதிலே பல வகை இருக்கிறது. தொப்பிக்கல், குத்துக்கல், பலகை போன்ற கல் அறுத்து மேலே ஓட்டை விட்டு அந்த துளைக்குள்ளாலே அந்த அவர்களுடைய நினைவு தினங்களிலே சடங்குகள் செய்கிற முறைமைகள், அவைகளெல்லாம் இந்த கல் அடக்க முறைகளிலே வரலாற்றிலே பெருமையோடு சொல்லப்படும். அது சங்ககாலத்துக்கு முன்பிருந்தே பெருங்கற்கால பண்பாட்டிலே மிக முக்கியமான ஒரு பண்பாடாக இந்த கல்லடக்க முறை கூறப்பட்டிருக்கிறது. வரலாற்றிலே அது பெரிய ஒரு வாய்வு. ஆனால் கல் எல்லா இடங்களிலும் கிடைக்காது போகிற போது அவர்கள் பெரிய ஆளளவிலே உயரமான மட்பாண்டங்களை செய்து இறந்தவரை அந்த மட்பாண்டத்துக்குள்ளே வைத்து அவர் உண்ட உணவுகள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் நாங்கள் சடங்குகள் செய்கிற போது, 8 சடங்குகள் செய்கிற போது சாப்பிட்ட உணவு எல்லாத்தையும் படைக்கிறது மாதிரி, அந்த பிதருக்கு படைக்கிறது மாதிரி அவர்கள் உண்ட உணவுகள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதோடு அவர்கள் வழிபட்ட சின்னங்களையும் வைத்து அப்படியே மூடி மண்ணுக்குள்ளே புதைத்து விடுவார்கள். அப்படி தமிழகத்திலே ஆதிச்சநல்லூரில் செய்யப்பட்ட தொல்லியல் ஆய்வுகளின் போது 1000 தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த தாளிகளிலே கீழே 16 கால்கள் வரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறைவாகவும் கூடவும் இருந்திருக்கும். இந்த தாளிகளுக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்ட சிறப்பான விஷயம் என்னவென்றால், அவர்கள் கும்பிட்ட வேல், சூலம் போன்றவற்றையும் வைத்து புதைத்திருக்கிறார்கள்.
அவை தொல்லியல் ஆய்வுகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டன. ஆகவே அந்த வேல் வழிபாடு மிக புராதனமாக தமிழகத்திலே இருந்திருக்கிறது கிறிஸ்துவுக்கு முன்பு. இதே மரபிலே ஆதிச்சநல்லூருக்கு ஒத்த ஒரு பண்பாடு ஈழத்திலே பொம்பரிப்பிலே கண்டுபிடிக்கப்பட்டது தாலிக்காடு. அதே போல யாழ்ப்பாண குடாநாட்டிலும் பல தாலி அடக்கமுறைகள் இருந்திருக்கிறது. அதுக்குள்ளே நீங்க பார்த்தா தெரியும் வேலை வைத்து கும்பிட்டதுக்கான எச்சங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த ஈழத்திருநாட்டிலே குறிப்பாக யாழ்ப்பாண குடாநாட்டிலே நாகபூமி நாக தீபம் என்று பெருமையோடு சொல்லப்பட்ட இந்த பிரதேசத்திலே வேல் வழிபாடு மிக தொன்மையானது. இந்த வேல் வழிபாட்டினுடைய விசேடம்தான் இந்த யாழ்ப்பாண குடாநாட்டிலே மக்கள் எல்லோரும் மிகுந்த அறிவாளிகளாக இருப்பதற்கு காரணம். என்னதான் எங்களுடைய சொத்துக்களை அளித்தாலும், அதாவது நிலபுறங்களை அளித்தாலும் அல்லது நகை நட்டுக்கள் எங்களுடைய ஏனைய விளைநிலங்கள் அதெல்லாம் வீடு சொத்து வாசல் அழிந்தாலும் கல்வியை யாழ்ப்பாணத்திலே இருந்து அழிக்க முடியாது என்று பல பேர் சொல்லுவார்கள். எதற்காக என்றால் இங்கே இருக்கின்ற அந்த வேல் வழிபாடு. அப்ப இந்த வேல் வழிபாடு ஞானத்தின் வடிவமாக அறிவை கொடுப்பதாக இருக்கிற ஒரு மகோன்னதம் இந்த யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு என்று தனித்துவமாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு தொன்மை. ஆகவே ஞான சக்திதர மூர்த்தம் என்ற அடிப்படையிலே இந்த வேல் வழிபாடு ஒரு தனித்துவமாக கூறப்படுகிற ஒரு மகோன்னதத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வேல் ஒரு அறிவு பிரவாகத்தினுடைய தனித்துவத்தை காட்டி நிற்பதை பெரியவர்கள் சொல்லுவார்கள். வேலினுடைய கீழ்ப்பகுதி அடிப்பகுதியிலே இருந்து ஒரு தண்டாக இந்த வேல் வளர்கிறது. வளர்ந்து ஒரு கட்டத்திலே அந்த வேல் பின்பு அகன்று பின்பு நுனியிலே கூறாகிறது. மிகவும் கூர்மையானதாக இந்த வேல் மாறுகிறது. பொதுவாக ஆலமிலை வேலை நீங்க பார்த்தா தெரியும், அப்படி இருக்கும். இதை அறிய பெருந்தகைகள் நூல்கள் ஆய்வு ரீதியாக நாங்கள் பார்க்கிற போது ஒரு மனிதன் பிறந்ததுக்கு பின்பு ஏடு தொடக்கிய பின்பு அவன் பிறந்தவுடனே தாயூடாக அந்த அறிவு தாய்ப்பால் ஊட்டுகிற போதே தாய்ப்பாலோடு சேர்த்து தமிழர்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய வழிபாடு, இந்துக்களுடைய வழிபாடு, அறிவு எல்லாமே தாய் ஊட்டுகிறாள். ஊட்டுகிற அந்த தாய் அப்பவே அறிவை வளர்த்து வருகிற போது ஏடு தொடக்குகிறார்கள். ஏடு தொடக்கிய பின்பு நல்ல நாள் பார்த்து விஜயதசமியோ தைப்பூசமோ ஏதோ ஏடு தொடக்கிய பின்பு இந்த பிள்ளை ஆரம்ப கல்வி போகும் பிரைமரி ஸ்கூல்களில். அதுக்கு பிறகு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 5 6 7 என்று ஒவ்வொரு வகுப்பாக அந்த பிள்ளை படித்து தன்னுடைய அறிவை உயர்த்தி கொண்டு போகும். இந்த வேலினுடைய தண்டு அந்த ஒரு மகோன்னதத்தை காட்டுவதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுவார்கள். அப்போ அந்த படிப்படியாக ஒரு மனிதன் அறிவிலே அப்படி மேலே மேலே வாரா ஓஎல் வருகிறான். காப்போத்த சாதாரண தரம். சாதாரண தரம் வந்துட்டு அவன் உயர்தரத்துக்கு போகிறான். காப்போத உயர்தரத்துக்கு போகிறான். உயர்தரத்துக்கு போகிற நேரத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக பரப்ப செய்கிறார், பெரிசாக்குகிறார். இதான் வேல் மேலே அகன்று கொண்டு போகிறது. கீழே தண்டா வருகிறது, தண்டா வந்தது பின்பு அகன்று கொண்டு போகிறது. அப்ப ஏழிலே அந்த ஆய்வு ரீதியான கல்வி, ஞானம், அறிவு ஒருவனுக்கு ஏற்படுகிறது. அவன் பின்பு பல்கலைக்கழகம் போகிற போது அந்த அறிவை இன்னும் பரந்ததாக்குகிறான். நிறைய பட்டங்கள் தொடர்ந்து பெற்று தன் அறிவை பரந்ததாக்குகிறான். பரந்ததாக்கிய பின்பு அப்படி பரந்ததாக்கி மட்டும் வச்சிருக்க கூடாது, அந்த அறிவை கூர்மையாக்க வேண்டும் என்ற தத்துவத்தை பின்பு வேல் மேலே கூர்மையாகிற ஒரு சிறப்பை நீங்கள் பார்க்கலாம். மேலே கையை தொட்டால் குத்தும். அந்த வேலின் நுனி கூர்மையாக இருக்கும். வேலினுடைய நுனியில அணு அம்சம் உண்டு என்று சொல்லுவார்கள். அறிவினுடைய கூர்மை இருக்கு என்று சொல்லுவார்கள். எல்லாம் அதுக்குள்ளே அடக்கம் என்று சொல்லுவார்கள். ஆக ஒரு மனிதன் ஆரம்பத்தில் இருந்து கல்வியை படிப்படியாக படித்து முன்னேறி மேலைக்கு தன்னுடைய அறிவை பரந்ததாக்கி பின்பு அதை ஆழமாக்கி, 2 அகலமாக்குவதும் ஆழமாக்குவதும் 2 விஷயம் இங்கே முக்கியமானது. ஒன்று அறிவை அகலமாக்க வேண்டும், இன்னொன்று அறிவை ஆழமாக்க வேண்டும். இந்த அறிவையும் அகலமாகவும் ஆழமாகவும் ஆக்கி பின்பு இந்த வேலினுடைய நுனி மாதிரி கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய முந்தி இங்கிலாந்திலே இருந்து வந்த டோச் பட்டர் எங்களுக்கு தெரியும், எவரடி என்று அடிச்சிருக்கும். எவரடி என்றால் அது சூழ்ச்சி அமர்த்தலுடனே பல்பு உடனே 10 டோச் வேலை செய்யும். அங்கே மிஸ்டேக் எதுவும் இருக்காது, தடைகள் எதுவும் இருக்காது. அது எப்படி என்று சொன்னால் அதுதான் அந்த எவரடி என்று பெயர் வைத்தார்கள். இப்போவும் அந்த பழைய
அந்த டோர்ச் லைட் இருக்கிறது, எங்களோட வீட்டில் கூட இருக்கிறது. இப்போவும் அது பற்றி போட்டால் பத்தும், வேலை செய்யும். ஏன்னா அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ வரதெல்லாம் கொஞ்ச நாளையிலே பழுதாகிவிடும். ஆனால் இது இன்றைக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு மேலே அது பழுதாகாமல் இருக்கிறது. பேர் அப்படித்தான் வச்சால் எவரடி, எப்பவும் தயார். இந்த அறிவு கூர்மையாக இருப்பவன் எப்பவும் தயாராயிருப்பான். குறைகுடம் தளம்பும் நிறைகுடம் தளம்பாது என்று சொல்வார்கள். நிறைகுடம் ஒருபோதும் தளம்புவது கிடையாது. அறிவை நிறைவாக பெற்று ஞானத்தை பரந்ததாக்கி அதை பின்பு அகலமாகவும் ஆழமாகவும் வைத்து கூர்மையாக வைத்திருப்பவன் ஒருபோதும் தளம்பாமல் தெளிவாக இருப்பான். தெளிவான வாழ்க்கை வாழ்வான். தான் பெற்றுக்கொண்ட அறிவை தெளிவாக இந்த உலகத்துக்கு பயன்படுத்துவான். எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே அவனுடைய செயற்பாடுகள் இருக்கும் என்ற அந்த சிறப்பு அம்சங்களை காட்டுகின்ற ஒரு மகோன்னதம் இந்த வேலிலே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதனாலே தான் இந்த எல்லா ஆயுதங்களிலும் விட வேலாயுதம் விசேஷமானது. மனிதர்களுக்கு பெயர் வைக்கிற போது வேலுப்பிள்ளை, வேலாயுதம், வேட்பிள்ளை இப்படியெல்லாம் பெயர் வச்சிருக்கிறார்கள். அந்த பெயரோடு இருப்பவர்கள் எல்லாம் பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வேலுப்பிள்ளை என்றால் அது வேல்பெருமானுடைய பிள்ளை என்று பெயர். அப்போ இந்த வேலாயுதம், அந்த வேலாயுதம் ஒரு சக்தி ஆயுதம் என்று பெயரை வைப்பார்கள். எல்லா ஆயுதத்தினுடைய பெயர்களையும் வைப்பதில்லை. கோடாலி, மம்பட்டி என்ன எத்தனை ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதங்களுடைய பெயர்கள் எல்லாம் மனிதனுக்கு வைப்பது கிடையாது. பிள்ளையாருடைய அங்குசத்தை வைக்கிறார்கள், அங்குஷன் என்று பெயர் இருக்கிறது. சூலத்தை வைத்து பெயர் வைக்கிறது அல்ல குறைவு. சக்கரத்தை வைத்து பெயர் வைப்பது குறைவு. ஆனால் பாஸ்வரத்தை வச்சு பெயர் வைப்பது குறைவு. ஆனால் இந்த வேலாயுதம் என்ற பெயர் அதிகமாக இருக்கிறது. வேலன் என்ற பெயர் மிக புராதனமான தமிழ் மரபிலே இருந்த பெயராக தெரிகிறது. கிறிஸ்துவ முற்பட்ட காலத்திலிருந்து வேலன் என்ற பெயர் சந்ததி சந்ததியாக வைத்திருக்கிறார்கள். கூப்பிடுவதற்கும் இலகு, அதை கூப்பிடுகிற போது முருகனும் வருகிறது போல் இருக்கிறது. வேலினுடைய அந்த ஞான சக்தி வேலை செய்கிற அம்சமும் தனித்துவமாக அதுக்குள்ளே எங்களுடைய முன்னோர்கள் பார்த்த ஒரு பெரும் சிறப்பை நாங்கள் உணர்கிறோம். ஆகவே இப்படி எங்களுடைய இந்த வழிபாட்டிலே வேல் அதிக முக்கியம் பெற்றது. அப்போ முருகப்பெருமான் 2 கரங்களோடு, ஒரு திருமுகத்தோடு, முக்கண்ணோடு, அவர் அழகான கிரீடம், மகுடம், சடை, முடி புனைந்து ஒரு கையிலே வேலாயுதத்தை, வலக்கையிலே வேலாயுதத்தை பிடித்தபடி இடக்கையே அறையிலே, இந்த அறையிலே இப்படி வைக்கிறது, அறையிலே வைத்தபடி காட்சி கொடுக்கிற திருமூர்த்தத்துக்குத்தான் ஞான சக்திதர மூர்த்தம் என்று கூறப்படுகிறது. இந்த ஒவ்வொரு மூர்த்தத்தினுடைய தனித்துவங்களை விளங்க வேண்டும். இப்படி இந்த இடையில இப்படி கையை வைத்துக்கொண்டு, கையிலே வேலை வைத்துக்கொண்டு இருக்கிற அந்த திருமூர்த்தத்தை தான் ஞான சக்திதர மூர்த்தம் என்று சொல்லுகிறது. இந்த திருமூர்த்தத்தினுடைய சிறப்பு என்ன? உங்களுடைய பிள்ளைகள் படிக்கவில்லை, படிப்பிலே கொஞ்சம் மந்த போக்கு இருக்கிறது, அல்லது ஞாபக சக்தி குறைவு இருக்கிறது என்றால் இந்த ஞான சக்திதர மூர்த்தத்தை விசேடமாக வழிபட வேண்டும். அப்படி வழிபடுகிற போது சந்ததிக்கு அறிவு பிரவாகம் ஏற்படும். சந்ததி படித்து நன்றாக முன்னேறி உயர்நிலையிலே வரக்கூடிய ஒரு தனித்துவம் இந்த ஞான சக்திதர மூர்த்தத்துக்கு உண்டு என்பதை ஆய்வாளர்கள் குறிப்பிடுவார்கள், நூல்கள் குறிப்பிடுகிறது. ஆகவே இந்த ஞான சக்திதரத்தை நாங்கள் அறிவை கூடுதலாக பெறுவதற்கும் ஞான பிரவாகம் அடைவதற்கும் அறியாமையை நீக்கி, எல்லாத்துக்கும் காரணம் சந்தேகம், விபரீதம். பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார், சந்தேகத்தை ஞானம் எனும் வாளால் வெட்டி எறிந்து விடன்று. சந்தேகம் இருந்தால் அது பெரும் துன்பங்களை, குடும்பங்களில் பல பிரச்சனை கொண்டு வரும். ஆக இந்த சந்தேகத்தை நீக்குவதற்கு இந்த ஞான சக்திதர மூர்த்தத்தை நாங்கள் எல்லோரும் வழிபட்டு எல்லோரும் அறிவாளிகளாக பிரவாகமாகி எல்லோருக்கும் பயன்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய உரையரங்கை வளவிலே நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.